வணக்கம். வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம், அயோத்தியா காண்டம், 6 செல் படலம். பரதனை சுற்றி எல்லோரும் சூழ்ந்து நின்றனர். அப்பொழுது சுமந்திரர் அங்கே வந்தார். அவர் வசிஷ்ட முனிவரை பரதனை ராஜ்யம் ஆளும்படி கூறி வேண்டுமென குறிப்புடன் பார்த்தார். சுமந்திரரின் கஞ்சாடையை உணர்ந்தார் வசிஷ்ட முனிவர். உடனே பரதனை பார்த்து, அரச குமாரனே, இனி ராஜ்யத்தை காப்பது உன் கடமை. இதுதான் நீ செய்ய வேண்டிய செயல். அந்தணர்களும் முனிவர்களும் பெரியோர்களும் அமைச்சர்களும் இதை கூறவே உன்னிடம் இப்பொழுது வந்திருக்கின்றார்கள். நீதியும் தர்மமும் இதனால் நிலைபெற்று விளங்க விரும்புகிறார்கள். நீ இதனை மனதிற்கொண்டு ஆராய்ந்து பார். தர்மத்தை யாவரும் மேற்கொள்ளச் செய்து நிலைநிறுத்துவது அருமையான செயல். நீ இதனை நன்கு அறிவாய். இப்பொழுது இந்த ராஜ்யத்தை ஆள்வதால் உண்டாகும் தர்மம் இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தரக்கூடியது. இந்த தர்மம் தெளிந்த மனதை உடையவர் மட்டுமே மேற்கொள்ள வேண்டிய செயலாகும். அது உன்னிடத்தில் இருக்கின்றது. தகுந்த அரசனே உலகத்தை ஆண்டு பாதுகாக்க வேண்டும். அதை விட்டு தகுந்த அரசனாய் இல்லாதவன் அச்செயலை செய்யக்கூடாது. அப்படி செய்தால் சூரியன் இல்லாத பகல் போலவும், சந்திரன் இல்லாத இரவு போலவும், உயிர் இல்லாத உடல் போலவும் பயன் இல்லாமல் போகும். எந்த ஒரு நாடும் மன்னன் இல்லாமல் ஆளப்படுவதை நாங்கள் பார்த்ததில்லை. முடிவாக ஆராய்ந்து பார்க்க போனால் எல்லா உலகங்களையுமே அரசன் இல்லாமல் ஆளப்படுவதை நாங்கள் பார்த்ததில்லை. ஆகவே நீ இந்த அரசை ஆள வேண்டும். பரதனே, நீ அரசை மேற்கொள்ளாவிட்டால் கடல் நடுவே உடைந்த கப்பல் போல அரசன் இல்லாத நாடு பகைவரால் பொறுதற்கு உள்ளாகும். தசரத சக்கரவர்த்தி சத்தியம் தவறாமல் இருக்க வேண்டி இந்த பூமியை உனக்கு கொடுத்து சொர்க்கம் சென்றார். வாய்மை தவறாத ஸ்ரீராமரும் தந்தையைப் போலவே பெரியோரின் ஒழுக்கத்தை கடைப்பிடித்து தந்தையின் கட்டளையை தவறாமல் நிறைவேற்ற காடு சென்றார். அவ்விருவரும் இல்லாததால் ராஜ்யத்தை பாதுகாக்க வேண்டியவன் நீயே. அதுவும் இல்லாமல் இந்த அரசு உன் தாய் பெற்றது. எனவே உனக்கே இது உரிமையுள்ளது. ஆதலால் உன் தாயால் வேண்டப்பட்டு உன் தந்தையும் உன் தமையனும் கொடுக்க உனக்கு உரிமையாகிய இந்த ராஜ்யத்தை நீ அனுபவிப்பாயாக. எங்கள் கருத்தும் இதுவே என்று கூறினார் வசிஷ்டர். இந்த ராஜ்யத்தை அரசனாகிய நீ பாதுகாப்பாய் என்று கூறிய முனிவரின் சொல்லை கேட்டு பரதன் வருந்தினான். அவன் கண்கள் துன்பக் கண்ணீரை சொரிந்தன. நீ விஷத்தை விழுங்கு என்று வற்புறுத்த அப்போது நடுங்குவோர்களை காட்டிலும் அதிகமாக மனதில் அச்சம் கொண்டு பரதன் சோர்ந்தான். அந்த சோர்வுடன் தழுத்தழுக்க கண்கள் நீரை சொரிய பெண்களைப் போல புலம்பி மூச்சை அடைந்தான். பிறகு சிறிது நேரத்திற்கெல்லாம் தெளிவு பெற்று சபையில் உள்ளவர்களை பார்த்தான். அவர்களை நோக்கி மெல்லிய குரலில் வருத்தம் இழையூட, பரதன், மூத்தவன் இருக்க இளையவனாகிய நான் முடிப்புனைதல் தர்மமே என்று இந்த வசிஷ்ட முனிவர் சொல்வாரேயானால் அப்பொழுது என் தாயின் செயலும் தவறாகாது. என் தாயின் கொடுஞ்செயலை நல்லது என்று அங்கீகரித்து என்னை அரசு புரியும்படி சொல்கிறீர்கள். ஆகவே இது துரோகம் இல்லை, துவாரயுரகமும் இல்லை. கலிபுருஷனின் ஆட்சியை கொண்ட தீய ஒழுக்கம் கொண்ட 4வது யுகமான கலியுகமே என்று கருத வேண்டியிருக்கின்றது. மூத்தவர் இருக்க பின்னோர் அரசை மேற்கொள்ளுவது திருமால் தொடங்கி இன்று வரையில் உள்ள அரசரில் ஆராய்ந்து பார்த்தால் எங்குமே காண கிடைக்காது. அப்படி இருந்தால் நிரூபித்து காட்டுங்கள். ஆகவே தொன்று தொட்டு வந்த அம்முறைக்கு முரணாக என்னை அரசு புரியுமாறு கூறுவது முறைகேடான செயலே. ஒரு கால் நீங்கள் உங்கள் கொள்கையை சொல்வன்மையால் நிலைநாட்டினாலும் நான் அதற்கு உடன்பட மாட்டேன். ஸ்ரீராம மூர்த்தியை போய் அழைத்து வருவேன். அவருக்கே இம்முடியை சூட்டுவேன். இதுவே என் லட்சியம். இதிலிருந்து நான் சிறிதும் மாறமாட்டேன். அப்படி என்னால் முடியாவிட்டால் நானும் காட்டுக்கு சென்று மகிழ்ச்சியுடன் தவம் புரிந்து வாழ்வேன். என்னுடைய இந்த சபதத்தை யாராவது மாற்ற முயன்றால் நான் அப்பொழுது என் உயிரை மாய்த்து கொள்ளுவேன் என்றான். அதை கேட்டு சபையில் உள்ளவர்கள் அனைவரும் பரதனின் நற்குணத்தை எண்ணி வியந்தார்கள். அந்த வியப்பு குரலில் கலவையிட, பெருமை பெற்ற பரதராஜரே, தந்தை உயிருடன் இருக்கும்போதே அவர் கட்டளையிட்டார் என்பதற்காக ராமர் காட்டரசை ஏற்றுக்கொண்டார். ஆனால் நீரோ தந்தை அனுமதி தந்து சொர்க்கம் சென்ற பின்னும் தாயின் வரத்தால் கிடைத்த ராஜ்யத்தை ஆள மறுக்கிறீர். காரணம், மூத்தவர் இருக்க இளையவர் ஆள்வது முறையில்லை என்பதால். உம்மை போன்ற சிறந்த அரசகுமாரரை நாங்கள் எங்குமே பார்த்ததில்லை. அத்துடன் மட்டுமா? இல்லை,
ஸ்ரீராமரை காட்டிலும் நீர் மேம்பட்டவர் என்பதையும் நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று பரதனை புகழ்ந்தார்கள் அவர்கள். மேலும் அவர்கள், அரசு ஏற்றி யாகம் பல செய்து நீர் புகழை பெருக்கிக் கொள்ள வேண்டுமா என்ன? இந்த 14 உலகமும் அழிந்து விட்டாலும் உமது இயற்கை குணத்தினால் தோன்றியுள்ள பெரும்புகழ் அழியாதே, நீர் நீடூழி வாழ்க என்று வாழ்த்தினார்கள். பரதன் மனதில் அமைதியின்றி இப்படியும் அப்படியுமாக உலாவினான். நடந்து கொண்டே அடிக்கடி பெருமூச்செறிந்தான். அவன் மனதில் விடை காண முடியாத ஒரு கேள்வி வாட்டி எடுத்து கொண்டிருந்தது. அது என்ன சமாதானம் சொல்லி ஸ்ரீராமரை நாட்டுக்கு அழைத்து வந்து அரசு புரியும்படி சொல்வது என்பதுதான். அவன் தீவிரமாக சிந்தித்தான். நான் ஒருவனே ராமபிரானை அழைத்து வரச் சென்றால் ஏதேனும் காரணம் சொல்லி அவர் என்னை திருப்பி அனுப்பினாலும் அனுப்பக்கூடும். தம்முடைய பிரிவால் வருந்தி அழும் மக்களைக் கண்டால் கருணாமூர்த்தியாகிய அவர் கண்டிப்பாக நகருக்கு திரும்பிவிடுவார் என்று இறுதியாக எண்ணினான். பரதன் உடனே சத்ருக்கனை அழைத்து, சத்ருக்கனா, அயோத்திக்கு முறைப்படி அரசராக வேண்டிய நமது தமையனாரை இப்பொழுதே சென்று அழைத்து வரப்போகின்றோம். இதனை தெரிவித்து நமது சேனைகளை உடனே புறப்பட செய் என்று கூறினான். தமையனின் கட்டளைப்படியே சத்ருக்கன் அதனை யாவருக்கும் தெரிவித்தான். உயிரற்ற உடல் அமுதம் உண்டு உயிர் பெற்றது போல ராமபிரானின் பிரிவால் வருந்திய எல்லோரும் அந்த செய்தியை கேட்டதும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ராமபிரான் வந்து விடுவார், ராமபிரான் வந்துவிட்டார் என்று களிப்புடன் ஆரவாரம் செய்தார்கள். ராமபிரானை அழைத்து வர சேனைகள் ஊழிக்காலத்து கடல் போல பொங்கி புறப்பட்டன. பரதனும் புறப்பட தயாரானான். அதனை கைகேயி அறிந்தாள். அதனால் அவள் கொண்டிருந்த ஆசையெல்லாம் அழிய மனம் மிக வருந்தினாள். சேனைகள் ராமபிரான் சென்ற திக்கை நோக்கி சென்றன. அந்த சேனையில் உள்ள அலங்கரிக்கப்பட்ட குதிரைகளும் யானைகளும் தேர்களும் வண்டிகளும் இந்த பூலோகத்தை வெற்றிடமில்லாதபடி மறைத்து கொண்டிருந்தன. அவர்கள் சென்றதால் எழுந்த புழுதிப்படலம் சத்தியலோகத்துக்கும் சென்று பிரம்மதேவனுடைய கண் பார்வையையும் மறைத்தது. சீதை தொடர்ந்து வர காடு சென்ற ராமரைப் போல அந்த சேனையில் பெண் யானைகள் தொடர்ந்து வர ஆண் யானைகள் சென்றன. பெண்களின் தாமரை மலரை விட அழகிய கால்களின் மெல்லிய நடைக்கு தோல்வியடைந்த பெண் யானைகள் அத்தோல்விக்கு அறிகுறியாக தம்மை வென்ற அந்த பெண்களை சுமப்பது போல சுமந்து சென்றன. வானலாவ அச்சேனையில் எடுத்துச் செல்லப்பட்ட கொடிகள் பறந்தன. பல மன்னர்கள் வெண்கொற்றா குடைகள் நிழல் தர யானை மீது ஏறிச் சென்றார்கள். ராமரை பிரிந்துள்ள துயரத்தாலும் அரசர் இறந்து விட்டதாலும் மங்கள வாத்தியங்கள் அனைத்தும் முழங்கப்படவில்லை. குடைகள் நட்சத்திரங்கள் போன்ற விளங்கினாலும் சக்கரவர்த்தியின் பெரும் வெண்கொற்றா குடையை பெற்றிராதலால் நட்சத்திரங்கள் எல்லாம் ஒளி வீசினாலும் சந்திரனை பெற்றிராத இரவு போல பொலிவிழந்திருந்தது. சேனையை தொடர்ந்து மரவுரி தரித்த பரதன் தன் தம்பி சத்ருக்கனுடன் தேரில் சென்றான். அவனைத் தொடர்ந்து தாய்மார்களும் முனிவர்களும் அமைச்சர்களும் சுற்றத்தவரும் அந்தணர்களும் சென்றார்கள். புறப்பட்ட சிறிது நேரத்திற்கெல்லாம் அவர்கள் பின்தொடர பரதனுடைய தேர் அயோத்தி மாநகரின் மதில் வாயிலை அடைந்தது. அப்போது பயணப்பட்டு செல்பவரை தள்ளிக்கொண்டு கூனிக்கிழவி மந்தரை செல்வதை சத்ருக்கன் கண்டான். உடனே ஓடிச் சென்று அவளை பிடித்து இழுத்து கீழே தள்ளினான். மேலும் அவளை சித்திரவதைக்கு உள்ளாக்குவதற்குள் அதனை கண்ட பரதன் தேரிலிருந்து இறங்கி வந்து தம்பியை சமாதானப்படுத்தி அழைத்துச் சென்றான். சத்ருக்கனா, நமது தமையனார் காடு செல்ல இந்த கூனி மட்டும் காரணமில்லை, என் தாயும் தான். இந்த இருவர் மேலும் எனக்கு நிறைய கோபமும் வெறுப்பும் உண்டு. ஆனாலும் இவர்களை நான் கொல்லாமல் உயிரோடு விட்டிருக்கிறேன். காரணம் என்ன? நாம் இவர்களை கொல்வதே ஸ்ரீராமர் ஒரு காலம் விரும்ப மாட்டார். அதனால்தான் எப்படியோ என் கோபத்தையும் வெறுப்பையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றேன். நீயும் இப்பொழுது உன் கோபத்தையும் வெறுப்பையும் கட்டுப்படுத்தி கொள் என்று கூறினான். தமையனின் கட்டளைப்படி சத்ருக்கன் ஒருவாறு தன் மனத்தை கட்டுப்படுத்தி கொண்டான். இதனால் சற்று நேரம் தடைபட்ட அவர்களின் பயணம் மீண்டும் தொடர்ந்தது. வெகு நேரத்திற்கு முன்பு காட்டுக்கு சென்ற ஸ்ரீராம தங்கிய சோலையை சேனைகள் அடைந்தன. பரதனும் தன் தம்பியுடனும் மற்றவர்களுடனும் அந்த இடத்தை அடைந்தான். அப்பொழுது ஆதவன் மறைய இரவு வந்தது. சுமந்திரரால் சொல்லி கேள்விப்பட்ட பரதன் அந்த சோலையைக் கண்டு கண்ணீர் வடித்தான். ஒருவாறு மனம் தேறி காய்கிழங்கு கனிகளை உண்டு முன்பு ராமர் படுத்த அதே புழுதி இடத்திலேயே புல்படுக்கை அமைத்து படுத்தான். மறுநாள் காலையில் எழுந்த பரதன் ஸ்ரீராமர் அந்த சோலையில் இருந்து கால்நடையாகவே பயணம் சென்றது எண்ணி தானும் தேர் நீங்கி கால்நடையாகவே எல்லோரும் தன்னை தொடர்ந்து வர கங்கையை நோக்கி நடந்தான். தொடரும். வசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யவும்.
தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.